ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டன்சி ஜூனியரோட சிலபஸ், அதே போல் நமக்கு வந்து ஆகஸ்ட் 31 எக்ஸாம் இருக்குது. இந்த ஷார்ட் பீரியடில் எதை மட்டும் பார்த்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்க, நான் இங்கே வந்து சொல்லக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஷார்ட் பீரியடில் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஃபுல்லாகவே. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இந்த 4 பார்ட்டை வந்து கம்பல்சரி பார்த்துருங்க. அதுவும் மெயினா இந்த செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா பேசிக். இந்த பேசிக்கை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் செகண்ட் பேப்பர்ல ஒரு சில டாபிக் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்க சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிருங்க, செகண்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அப்போ இங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அங்க நீங்க 3rd 4th 5th ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இந்த 4மே வந்து கம்பல்சரி பாத்துக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தோம்னா நான் இது 3 மட்டும் பார்க்க சொல்லுவேன். இருப்பினும் நீங்க இந்த 4 சேர்த்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட். அப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடிய மொத்த டாபிக்கையும் கவர் பண்றதுக்கு நீங்க அதிகபட்சமா வந்து ஒரு 10 days எடுத்துக்கலாம். அதாவது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா 10 daysல இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த 3 பார்ட்டை மட்டும் நீங்க கவர் பண்றதுக்கு ஒரு பார்ட்டுக்கு அதிகபட்சமா 2 நாளாலும் ஆகாது. இந்த ஒரு பார்ட்டை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாளே போதும் தான். இதுக்கு ஒரு 2 நாள்னா கூட அதிகபட்சமா ஒரு 6 நாள் வச்சுக்கோங்க. இங்க 5 தான் வரும், 6 நாள் இதுல வந்து முடிக்க பாருங்க. கம்பல்சரி இப்ப இருக்கிற இந்த பீரியட் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாவே வந்து பாஸ் பண்ணலாம். 2 மார்க் எல்லாம் உங்களுக்கு இங்கிருந்துமே மேக்சிமம் கவர் ஆகும். சம்ஸாவே வந்து கேட்பாங்க. அதிகபட்சமா 2 மார்க்லயே 8 சம் வரைக்கும் கேட்பாங்க. அப்போ வந்து எல்லாமே 2 in 1 கான்செப்ட் தான். ஸோ இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அக்கௌண்டன்சியை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து பேப்பர் 1 அதே போல வந்து பேப்பர் 2 இந்த மாதிரி 2 பேப்பர் இருக்கு. இதுல நம்ம பாஸ் பண்றதுக்கு வந்து படிக்க வேண்டிய பார்ட் இங்க இருக்கிற 5ல ஏதாவது ஒரு 3 பார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே பாஸ் பண்ணிடலாம். இங்க ஃபர்ஸ்ட் பேப்பரும் இதே மாதிரி தாங்க, செகண்ட் பேப்பர்லயுமே அதே மாதிரி தான். நீங்க எல்லாமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஷார்ட் பீரியடுக்கு. இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை வச்சு எதை கொடுத்தாலுமே நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். இங்க நம்ம மக்கப் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ மார்க் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ப நீங்க எதை மட்டும் படிக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்ப கீழே வந்து மார்க் சிஸ்டம் இருக்கு, என்னன்னு பார்த்துடலாமா? இங்க இருக்கு பாருங்க, பாஸ் கிரிட்டீரியா. இந்த மார்க் சிஸ்டம் தான் ஜூனியருக்கும் அதே தான், சீனியருக்கும் அதே மாதிரி தான், ரெண்டும் சேமா தான் இருக்கும். இப்ப குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 90 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 90 மார்க் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல 45 எடுக்கணும். 2 சப்ஜெக்ட் இருக்கா, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டும் சேர்த்து 90 மார்க் வரணும். கம்பல்சரி வந்தது அப்படின்னா நீங்க செகண்ட் கிளாஸ். இப்ப அதே மாதிரி வந்து 2 பேப்பரும் சேர்ந்து 200க்கு எக்ஸாம் நடக்கும். 90ல இருந்து 119 வரைக்கும் எடுத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ். அதே போல வந்து 122 149 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 150க்கு மேல போனதுன்னா டிஸ்டிங்ஷன். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பேப்பர்ல 45 எடுத்துட்டு இன்னொரு பேப்பர்ல நீங்க வந்து ஒரு 75 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணும்போது 120 வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க 120 எடுத்தாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற மாதிரி. இப்ப நமக்கு இருக்கிற இந்த ஷார்ட் பீரியடுக்கு பாஸ் பண்ணா போதும். அப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து நீங்க ஏதாவது ஒரு 3 டாபிக்கை சூஸ் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதுதான். இங்க கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறத பாத்துடலாம். பார்ட் ஏன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் யூனிட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே நமக்கு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. அப்போ வந்து 15 கொஸ்டினுக்கு 30 மார்க். அதாவது பார்ட் 5 பார்த்தோம்ல, 1 2 3 4 5ன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் கம்பல்சரி 3 கொஸ்டின்ஸ் வரும். நீங்க இந்த 2 மார்க்கை இப்போதைக்கு விடுங்க. 2 மார்க் கான்செப்டை பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் பார்ட் பி பாருங்க. இப்ப ஒவ்வொரு பார்ட்ல இருந்துமே ஒரு கொஸ்டின், மொத்தமா 5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 8 மார்க். அப்ப 5 கொஸ்டின் அப்படின்னா 40 மார்க் ஆச்சுங்களா? இப்ப 40 அப்படின்னா நம்ம 3 பார்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல இருந்து மட்டுமே 24 மார்க்ஸ் ஆச்சு. அப்ப 24 மார்க்ஸ் என்னால முழுசா எடுத்துட முடியுமானா, அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் தான். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துருதுன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அதுல எதுவுமே வந்து கை வைக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சி. 3 கொஸ்டின் கேட்பாங்க. கம்பல்சரி நம்ம 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அந்த கான்செப்டுக்கு தான் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 மார்க், மொத்தமா வந்து 30 மார்க். அப்ப 2 கொஸ்டினுக்கு 30 மார்க் நம்ம எடுத்துறோம். இப்ப இதை எங்கிருந்து கேட்கறாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த பார்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு லாஸ்டா இந்த பார்ட் இருக்குல்ல, அப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் மாறவே மாறாது.
கம்பல்சரி வந்து இதுல இருந்து ஒரு 15 மார்க் கொஸ்டினோ இதுல இருந்து ஒரு 15 மார்க் கொஸ்டினோ வந்துடும். இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்ல இருந்து இன்னும் ஒரு கொஸ்டின் வருது. அப்ப இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. நமக்கு வந்து எய்தர் ஆர்ல தானே கேட்கறாங்க. ஏதாவது 2 அட்டன் பண்ணா போதும். இப்ப நம்ம இந்த பார்ட்டும் சேர்த்து முழுசா பாத்துறோம் அப்படின்னா இந்த 3 பார்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு 2 15 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி கவர் ஆயிடும். மீதி ஒண்ணு வந்து மேல இருக்கிறதுல இருந்து கேட்கப்படலாம். ஏன்னா நமக்கு வந்து இதுல சாய்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் 2 தான் எழுத போறோம். அப்போ வந்து இதுலயே கவர் ஆயிரும் அதெல்லாம். இப்போ கீழே இருக்கிற இந்த செகண்ட் பேப்பருக்கும் அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த 3 பார்ட்டை மட்டும் பாக்குறது மூலமா எவ்வளவு மார்க் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ல 3 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். மொத்தமா 6 மார்க் ஆச்சு. அப்போ இதுலயும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஒவ்வொரு பார்ட்டா வரேன். 8 மார்க் கொஸ்டின் வந்து 1 வரும். அப்ப 8 மார்க் ஒரு 15 மார்க் கொஸ்டின் 1 வரும். இப்போ அதே மாதிரி தான் கீழே இருக்கிற எல்லாமே வந்து வரும். இப்ப 15 6 21 8 29 மார்க் வரும். இப்ப அதே கான்செப்ட் தாங்க. கீழே இருக்கிற அந்த 3 பார்ட்டுக்கும் அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப 15 மார்க் கம்பல்சரி இந்த 3 பார்ட்ல இருந்து மட்டும்தான் வருமா அப்படின்னா 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். நம்ம ஃபைனலா வந்து ஒரு 15 மார்க் லெஸ் பண்ணிட்டோம்னா கூட எவ்வளவு வருது அப்படின்றத பார்த்து. ஓகேங்க, இப்ப பாருங்க கால்குலேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நீங்க ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் 15 மார்க் கம்பல்சரி வரும்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 87 வரும். நம்ம வந்து 2 கொஸ்டின் தான் இதுல இருந்து கவர் ஆகுதுன்னே வச்சுப்போம். கம்பல்சரி அந்த 2ஐயும் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். இப்போ 72 மார்க்ஸ் இந்த 3 பார்ட்டை மட்டும் பார்த்தோம்னா அப்போ செகண்ட் பேப்பர்ல 72 வந்துடும், ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் 72 வந்துடும். அப்போ கம்பல்சரி நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூனியர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, மேல இருக்கிற இந்த ஃபுல் பார்ட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தியரி பார்ட் தான். நீங்க இதை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு பார்ட்டை பார்க்கவே இல்லைனாலும் இதுல இருந்தும் கொஸ்டின் வரும், கம்பல்சரி வரும். நம்ம தியரி வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த ஷார்ட் பீரியடுக்கு மற்றதை வந்து சம்ஸா பார்த்துக்கலாம். அதே போல இந்த செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு மாடல், அதுக்கப்புறம் பில்ஸ் ரெசிவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் இது ஒரு மாடல், அதுக்கப்புறம் கேஷ் புக்கு இது ஒரு மாடல், அதுக்கப்புறம் ஜேர்னல் ப்ராப்பர் இது ஒரு மாடல். அப்ப இதுல கம்பல்சரி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும், எல்லாமே சம்ஸ். அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பர்ல கீழே இருக்கிற 3 பார்ட்டை மட்டும் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நீங்க நிறையவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருங்க. கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பேப்பர் பாஸ் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பர்ல நீங்க 45 எடுக்கிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்ல இந்த 5th பார்ட்ல கம்பல்சரி அந்த 15 மார்க் கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இதை வந்து கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுவும் நீங்க எதை பாக்குறீங்களோ இல்லையோ இது 2 பார்ட்டை பார்த்துட்டு மற்றதை வந்து படிக்க பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து இந்த பார்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப எதை படிக்கலாம், என்னென்ன மார்க் கவர் ஆகும், நீங்க எவ்வளவு படிச்சா போதும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லியாச்சு. நான் வந்து ஹையஸ்ட் மார்க்குக்கே பிளான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இதுல இருந்தும் இன்னும் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 2 பார்ட் கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது அப்படியே ரிவர்ஸ்ல ஒவ்வொரு பார்ட்டா பாத்தீங்க அப்படின்னா போதும். அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற இந்த ஷார்ட் பீரியடு கூட நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு பிளான் மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னவங்களுக்காக இந்த வீடியோ. இதே வந்து உங்களுக்கு கோர்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஏற்கனவே வந்து லைவ் கிளாஸ் நடத்தி அதுக்கான ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கு. தேவைப்பட்டதுன்னா பை பண்ணிக்கலாம். நம்ம லைவ் கிளாஸை வந்து 3500க்கு கண்டக்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு வந்து 1000 லெஸ் பண்ணிக்கிட்டு 2500க்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நீங்க இந்த ஃபீஸை கட்டி கோர்ஸை வாங்கி படிக்கிறீங்க. அன்பார்ச்சுனேட்லி கண்டிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடலாம், அதுல மாற்றம் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி உங்க ஒர்க்கால நீங்க வந்து பண்ண முடியாத போச்சு அப்படின்னா அடுத்த டைம் நம்ம வந்து நவம்பர்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸுக்கு. அப்போ வந்து நீங்க இப்ப கட்டண ஃபீஸை அன்னைக்கு நான் என்ன கோர்ஸ் ஃபீஸ் சொல்றேனோ அதுல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதே 3500 தான் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஏற்கனவே வந்து 2500 கட்டிட்டீங்க, மீதி வந்து 1000 மட்டும் கட்டினீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அந்த லைவ் கிளாஸுக்கு தகுந்த நோட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படியே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன், அதை நீங்க வச்சு படிச்சுக்கலாம். அதே போல ப்ரீவியஸ் இயர்ல நடந்த எக்ஸாம் உடைய அந்த ஒர்க் அவுட்டிங் சம்ஸுமே இருக்கு, அது தேவைப்பட்டா தனியா பை பண்ணிக்க பாருங்க. இப்போ இந்த வீடியோ கொடுக்கறதோட நோக்கம் பாத்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் போடும்போது ஒரு சிலர் நான் கம்பல்சரி பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதால ஒரு ஐடியாவுக்கான வீடியோ தான். இப்போ கோர்ஸுமே கூட உங்களுக்கு நீடு இருக்குன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம நவம்பர்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வரதா இருந்தாலும் லைவ் கிளாஸோட கொண்டு போவோம். அப்போ நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7200427175. கால் பண்ண வேணாம்,
வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க.